கழுதைக்கு வாக்கப்பட்ட கணச்சி தானாங்க ஆகணும். குச்சியோட வாசல் கட்டி விட்டு நம்மளுக்கு தாங்க பெரிய ரிஸ்க்காக இருக்குது. அன்னாடும் கூட்ட வேண்டியதாக இருக்குங்க. அப்போ கூட்டி முடிச்சு போட்டுங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் பண்ணலான்னு தாங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் அரிஞ்சிட்டு இருந்தேங்க. பார்த்திங்கன்னா அரிஞ்சு உருளைக்கிழங்கு அடுப்பில் போட்டு விட்டாச்சுங்க வேகட்டு அப்படின்ட்டு. கத்திரிக்காயும் அரிஞ்சு தண்ணியில் போட்டாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் மிளகாய் அரிஞ்சு எல்லாம் ரெடியாக எடுத்து வைக்க வேண்டியதானே. பார்த்திங்கன்னா ரசத்துக்கு போட்டு விட்ருந்தேங்க தக்காளியும். அப்புறம் ஒரு துளி புளியை எடுத்து போட்டு அதையும் நல்லா கரைச்சி வச்சுட்டேங்க. பார்த்திங்கன்னா ஒரு 3 பூண்டு, சீரகம், மிளகு 3 போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டேங்க ரசத்துக்கு. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ என்னன்னா அது ஒரு அலாசிக்கலான்ட்டு கத்திரிக்காய் அலாசிட்டுக்கிறேங்க. அதை அலாசி முடிச்சு போட்டு இதுக்குள்ளே எடுத்து போட்ட வேண்டியதாங்க. பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் போட்டாச்சுங்க. பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தாளிச்சுடலான்னு தான் சட்டி வச்சுக்கணும். ரசத்தை தாளிச்சு விட்டு காயும் பார்த்துட்டு சாப்பாடு வச்சுக்க வேண்டியது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் போட்டுட்டேன். பேஸ்ட்டு போட்டு புளி கரைச்சி தண்ணியும் எடுத்து ஊற்றிட்டேங்க. அவ்வளோதாங்க ரசம் ரெடி. சாப்பாடு ரெடி, விசில் வந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேவிச்சு வச்சுட்டு தட்டில் வச்சுருந்தேங்க. அதை எடுத்து கொட்டியாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொட்டி சாப்பிட்டுமாச்சு. இப்போ ஆளுங்க வந்துருந்தாங்க, சரி டீ வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க டீ வச்சுட்டு இருந்தேன். டீ நல்லா கொதிச்சு வருதுங்க. பார்த்திங்கன்னா ஒரு டூத் பேஸ்ட் எடுத்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் எடுக்கலாம் வாங்க.